2005 வரையும் அந்த மாடல் எல்லாமே டோட்டலாவே இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே தான் ப்ரோ. இது எல்லாமே டிஸ்ப்ளே தான். நார்மல் டிஸ்ப்ளே இருக்கு, எல்இடி இருக்கு, எல்சிடி இருக்கு. ஒரிஜினல் அந்த அதோட எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஐபோன்ல இருக்குதுல கம்மியில கூட இருக்கு பட்ஜெட். குவாலிட்டி எப்படி ப்ரோ பக்காவா போட்டு கொடுத்துருவீங்களா? ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்ச பிறகு நாங்களே பேக் பண்ணி கொடுப்போம். ஹார்ட் ஒர்க்கே ஃபுல்லா தான் நம்ம பண்றோம். இங்க தீனா கிளாஸ் ஒர்க் இங்கேயே நம்ம பண்ணி இங்கே மிஷின்ல போட்டு இங்கே பபுள்ல போட்டு கஸ்டமர் கையில லைவா குடுத்துருவோம். டெம்பர் பல்ப் இந்த ஓட்றாங்க. இப்போ இதுதான் வந்து லேட்டஸ்ட் மாடல் எல்லாம். எவ்வளவு அடிச்சாலும் உடையாது. இது 100% ஒரிஜினல் ஜி. இப்போ நீங்க வந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. ஓகே, இதுல நான் உள்ள என்ன பண்றேனோ அதை வந்து நீங்க லைவா வெளிய உட்கார்ந்து நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாம் ஸ்பீக்கர், நீங்க பாட்டு வச்சா கேக்குதுல. நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஒரிஜினல்ல தான் பாருங்க. கம்மி பட்ஜெட்ல இருந்து இருக்கு, ஹை பட்ஜெட்லயே இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ்ல நாங்க கன்ஃபார்ம் பண்ணி தருவோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி ப்ரோ இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்மளோட ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு? ப்ரோ நம்மளது கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா லொகேஷன் கரெக்டா ஓமந்திர ஹாஸ்பிடல் இருக்குல, தமிழ் வாழ்கன்னு போட்டுருக்கு பாருங்க. ஆமா ப்ரோ. அதுக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா வாலக்ஸ் ரோட் இருக்கு. ஓகே. வாலக்ஸ் ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா அஞ்சுமன் ஐடிசின்னு ரோட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல மோனார்க் மொபைல்ஸ். அந்த ஓமந்திர ஹாஸ்பிடல் ஆப்போசிட்ல வந்தாலும் இங்க தான் நம்ம கடை இருக்கு ப்ரோ. பக்கத்துல அங்க இருந்து வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். ஓ ஓகே. இங்க தான் ஃபுல்லா சர்வீஸ் பண்றீங்க. இங்கே டோட்டலா எல்லாம் பண்ணி கொடுத்துறோம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஷாப்ல வந்து என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? உங்களுக்கு நான் எக்ஸாக்ட்டா காட்டுறேன் ப்ரோ எல்லாமே. கண்டிப்பா. அதாவது வந்து கடையை வந்து சைஸே வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்குங்களா ப்ரோ? கரெக்ட் தான் ப்ரோ. எப்பயா வந்து ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கினா சின்ன பொருளை போட்டால் தான் ப்ரோ நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டோட கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கறதே இங்கே எக்ஸாக்டாக கிடைக்கும் எல்லாமே. கண்டிப்பா. அதே மாதிரி வந்து அவர் என்னென்ன ஒர்க் பண்றாரு, என்னென்ன வச்சிருக்காருன்றது நம்ம ஒன்னொன்னா அவர்கிட்ட போய் அப்படியே கேட்டு பார்த்துடலாங்க. ஓகே ப்ரோ, வாங்க காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து டிஸ்பிளே தான் ப்ரோ? இது எல்லாமே டிஸ்பிளே தான். ஓகே. நார்மல் டிஸ்பிளே இருக்கு, எல்இடி இருக்கு, எல்சிடி இருக்கு. இதுல எல்லாமே பேப்பர் டிஸ்பிளே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேப் டிஸ்பிளேயே இருக்கு நம்ம கிட்ட. ஓ, இந்த டேப் கூட இருக்கு பாத்தீங்கன்னா. 12 இன்ச் டேப். ஓகே. சாம்சங், ரியல்மி, ஓகே, லினோவா. ஓ சூப்பர் ப்ரோ. எல்லா மாடலுக்கும் நம்ம கிட்ட டேப் இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருந்து அப்படியே பார்த்தலாமா ப்ரோ என்னென்ன பண்றீங்கன்றத? காட்டுறேன் ப்ரோ. இது இருக்குல்ல நார்மல் பிரைஸ் ப்ரோ. ஓகே. 1000 ரூபீஸ்க்குள்ள தான் வரும். ஓ, இது வந்து என்ன டிஸ்பிளே ப்ரோ? இது வந்து எல்சிடி. எல்சிடி டிஸ்பிளே. எல்சிடிலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. இது எல்சிடி. ஓ, இது வந்து 1000 ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்ல இருந்து இருக்குன்றீங்க? நான் 1000 ரூபீஸ் மினிமம் வந்து 1000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங். ஓகே. என்னென்ன மாடல்கள்லாம் கிடைக்கும் ப்ரோ? 2005 வரையும் அந்த மாடல் எல்லாமே டோட்டலாவே இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. அதாவது அதுக்கு முந்தின கிடைக்கும், பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2009ல வந்த மாடல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே டோட்டலாவே இருக்கு. ஓ, இது எல்லாமே அப்டேட் மாடல் ஆனது. அதாவது இப்போ இருக்கிறத வரையும் இதுதான் வந்து மக்கள் அதிகமா யூஸ் பண்ற மாடல். அதுல இருக்கிறது எல்லாமே ஆண்ட்ராய்டு, ஐபோனு, ஓகே, எல்லாமே இருக்கு. ஓ சரிங்க ப்ரோ. இது வந்து ஸ்டார்டிங் வந்து 1000 ரூபாயில இருந்து இருக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா எல்இடி மாடல்ல எல்சிடி. இது எல்சிடி இப்போ நார்மலா போடணும். இப்போ எல்இடி எனக்கு டேட்டாஸ் மட்டும் எனக்கு எடுக்கணும், ஓரளவுக்கு கம்மி பட்ஜெட்ல எனக்கு வேணும்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடில எல்சிடி போட்டு கொடுக்குறது. ஓகே. இது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாவே கிடைக்கும். இல்ல வேணாம் எனக்கு எல்இடியே போட்டு கொடுங்க அப்படின்னா ஒரிஜினல் இருக்கு. ஓ அப்படிங்களா? அதுலயே வந்து ஒரிஜினல். ஓ ஒரிஜினல். ஆமா. ஒரிஜினல் அந்த அதோட எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே ஓகே. அதாவது வந்து நம்ம இப்போ இப்போ வந்து விவோ வச்சிருக்காங்கன்னா விவோ வந்து ஒரிஜினல் வேணாலும் அந்த டிஸ்ப்ளே கிடைக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு, ஐபோன் எல்லாமே டோட்டலா எல்லாமே இருக்கு ஜி. ஓகே. அதே மொபைலுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு டிஸ்ப்ளே போடணும்னா கூட போடலாம். இருக்கு. இப்போ நீங்க ஐபோனுக்கு தான் போடணும்னா ஐபோன்ல இருக்கு பாருங்க. ஓகே. ஐபோன்ல இருக்குதுல கம்மியில கூட இருக்கு பட்ஜெட். ஓ ஐபோன் இதெல்லாம் எவ்வளவு ஐபோனுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு 1500 குள்ள இருக்கு மேக்ஸिमम இருக்கு. 1500. எப்படி ஒரு ஐபோன் வந்து எல்லா மாடலுக்குமே வா இல்ல எப்படி? ஐபோனுக்கு டோட்டலா எல்லா மாடலுக்குமே இருக்கு. லேட்டஸ்ட் மாடல் வரையும் இருக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா 13. அதுலயே வந்து உங்களுக்கு 15ல பாத்தீங்கன்னா அது இருக்கு பாருங்க எல்இடி மாடல். ஓகே. இது வந்து எல்இடி ஐபோன் தான். ஆமா. ஓ சூப்பர். இதுலயே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வேணும்னா அது இருக்கு பாருங்க 14 Pro Max. ஓ ஐபோன்ல ஒரிஜினல் 100 கியர் ஒரிஜினல். ஓ அப்படியே ப்ரோ? 100 கியர். ஓ ஓகே ஓகே. அதாவது வந்து உங்ககிட்ட வந்து கம்மி பட்ஜெட்ல இருந்து இருக்கு, ஹை பட்ஜெட்லயே இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ்ல நாங்க கன்ஃபார்ம் பண்ணி தருவோம். நீங்க இங்க வந்து லைவா பாத்துக்கலாம். இங்கே தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஓகே ப்ரோ. இப்ப நானே என்ன பண்ணுவேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க ஏதாவது ஒரிஜினல்னு, இது எப்படி நான் நம்புறேன்றது எனக்கே தெரியாது. ஏன்னா வீடியோல பாத்துக்க தெரியாது. ஆமா ஆமா. கஸ்டமர் நேர்ல வந்தாதான் போட்டு செக் பண்ணி பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும். இதுல இருக்கிற கிளியரன்ஸும் இதுல இருக்கிற கிளியரன்ஸும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஓ சூப்பர். இப்ப பிரைஸ்ல எப்படி ப்ரோ? இப்ப வந்து இப்ப எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ல எப்படி ப்ரோ இருக்கும்? இருக்குது. லோயஸ்ட் பிரைஸ்ல இருந்தே இருக்கு ப்ரோ. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியே கிடைக்கும் ப்ரோ. கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்போ உங்க சரௌண்டிங்லயே வந்து மொத்தம் ஒரு 100 கடைக்கு மேல இருக்கும் மொபைல் சர்வீஸ். 500 கடையே இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா. எங்க விசிட் பண்ணாலும் சரி, இங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா வெளிய கிடைக்கிறதோட கம்மியாவே கிடைக்கும்.
அந்த அளவுக்கு கேரண்டியா சொல்றீங்க? கேரண்டி கன்ஃபார்ம். குவாலிட்டி அப்படி ப்ரோ பக்காவா போட்டு கொடுத்துருவீங்களா? ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்டு நாங்களே பேக் பண்ணி கொடுப்போம். நார்மலா நாங்க பேக் பண்ணிட்டு இதை கொடுத்து அனுப்புறதுன்னு இதுவே இல்லை. நீங்க வந்துன்னா உங்க செக் பண்ணி காமிச்சிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு ஓகே பண்ணி கிளியரன்ஸ்லாம் செக் பண்ணிட்ட பேர் தான் நாங்க உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ. இப்போ மொபைல்ஸ்ல வந்து இப்போ என்னென்னலாம் வந்து நீங்க சர்வீஸ்லாம் பண்றீங்க ப்ரோ? டிஸ்ப்ளே மாத்துறது அதை தாண்டி வேற என்னென்னலாம் பண்றீங்க ப்ரோ? இப்போ நம்ம வந்து டிஸ்ப்ளே மட்டும் நம்ம மாத்த போறது இல்ல. ஓகே. ஹார்ட்வேர்க்கே ஃபுல்லா தான் நம்ம பண்றோம். மொபைல் சிப் லெவல் வரையும் சர்வீஸ் நம்ம இங்க பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வெளியே கொடுத்தீங்கன்னா அவங்க வெளியே கொடுத்து பண்ணி உங்களுக்கு பண்ணுவாங்க. நமக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி கிளாஸ் ஒர்க் ஓகே. இங்க எடுத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் இங்கேயே நம்ம பண்ணி இங்கேயே மிஷின்ல போட்டு இங்கே பபுள்ல போட்டு கஸ்டமர் கையில லைவா கொடுத்துருவோம். எல்லாமே மிஷின் இங்கே தான் வச்சிருக்கீங்க? எல்லாமே ஸ்மார்ட் மிஷின் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்பிரேக்கபிள் ஸ்கின் போடுறீங்களா? ஆமா. இப்போ வெளியே போனீங்கன்னா 1, 2 தான் ஸ்கின் காட்டுவாங்க. நம்ம கிட்ட பாருங்க. இதெல்லாம் என்ன ஸ்கின் ப்ரோ? இதெல்லாம் அன்பிரேக்கபிள் ஸ்கின். அன்பிரேக்கபிள் ஸ்கின்னா புரியல ப்ரோ எனக்கு. அன்பிரேக்கபிள்னா உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, லைவா காட்டுற மாதிரி. ஓகே. அன்பிரேக்கபிள் என்னது ப்ரோ? இப்போ அன்பிரேக்கபிள் ஸ்கின் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டெம்பர் இல்ல பாத்துங்க. எங்க ப்ரோ? இப்போ நீங்க வெளியே வந்தீங்கன்னா யூவி டெம்பர் ஓகே ஃபுல் டெம்பர் போட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். இப்போ பாருங்க இதுல பாருங்க ஸ்கின் போட்டிருக்கேனா? ஆமா. டெம்பர் இல்ல பாத்துங்க, ஸ்கின் தான் போட்டிருக்கேன். டெம்பர் பல்லி இந்த ஓட்றாங்க. இப்போ இதுதான் வந்து லேட்டஸ்ட் மாடல் எல்லாம். ஓகே. இதுல என்ன இருக்கதான் பாருங்க. எவ்வளவு லட்சம் உடையாது? சான்ஸ் இல்ல. அப்ப இது வந்து பெஸ்ட் தானே ப்ரோ? அப்ப நம்ம டெம்பர் போட்டா உடையும்போது பெஸ்ட்னா இதுதான் ப்ரோ. ஏன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கும் மாடல். ஓகே. அதெல்லாம் மீறி வந்து எல்லாரும் கஸ்டமர் போடுறது ஒரே வார்த்தை இதுதான் போட்டுப்பாங்க. எனக்கு எனக்கு வந்து இப்போ ஈவி போட்டா வந்து வாரண்டி கிளைம் ஆகல, ஃபுல் டெம்பர் போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அதோட டிஸ்பிளே வந்து வெளியே வருதுன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இருந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் ரிமூவ் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் நான் மிஷின்ல போட்டு கழட்டி எல்லாம் கொடுத்துருக்கேன். புரியுது. இப்போ வந்து நான் இதுனா உங்களுக்கு போச்சுன்னா பிச்சு தூக்கி போட்டு அடுத்து ஒன்னு ஒட்டிக்கலாம். பிக்கும் போது டிஸ்பிளே உடையுமா ப்ரோ? 100% ஆகாது ப்ரோ. அவ்வளவுதானா ப்ரோ? இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். இது வந்து உள்ளார வந்து அந்த இது அடிச்சா கூட உடைய மாட்டேங்குது டிஸ்ப்ளே பாருங்க. ஓகே. சான்ஸே இல்லங்க. ஓகே. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி. ஆனா நான்லாம் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்பதான் கேள்விப்படுறேன் பாத்தீங்களா. ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதுதான் ப்ரோ. இதுல நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதுல பாருங்க நார்மல்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ்ல வந்து குவாலிட்டி வச்சிருக்காங்க. ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் 100 ரூபீஸ். வெயில்ல போனீங்கன்னா ப்ளூவா தெரியும். அதாவது நம்ம கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகாம இருக்கும் தெரியுமா? ஆமாமா. 100 ரூபீஸ்ல இருக்கு. ஓகே. இதுல மேட் வேணும்னா மேட் இருக்கு பாருங்க. இதுல குவாலிட்டி வைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. மேட்னா உங்களுக்கே தெரியும். மேட்னா என்னன்னு சொரசொரப்பா இருக்க மாதிரி இருப்பாது. அதுல உங்களுக்கு கிளியரன்ஸ் வேணா இது. ஓகே. அதான் நிறைய மூணுமே வேணாலே 100 ரூபீஸ் தான். எல்லாமே ஒரே ரேட் தான். இது எல்லாமே வந்து நம்ம வியூவர்ஸ் வரவங்க எல்லாருக்குமே சூப்பர். ஓகேங்களா? வீடியோ பார்த்துட்டு எல்லா மாடலுக்கும் ஓட்டிடலாங்களா ப்ரோ? ஐபோன்ல இருந்து எல்லாத்துக்குமே டோட்டலா எல்லாத்துக்கும் ஓட்டலாம். ஒரே ரேட் பெருசுல இருந்து எல்லாத்துலயும் ஓட்டலாம். ஃபோனுக்கு ஒரு ரேட், அந்த ஃபோனுக்கு ஒரு ரேட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பிரேக்கபிள். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு தட்டி காமிச்சு தெரியுமா? ஆமாமா. எல்லாரும் ஒண்ணுதான் வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்கின்ல பாத்தீங்கன்னா 7-8 இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர். டேப்ல இருந்து எல்லாத்துக்கும் டோட்டலா எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கு. தெரியும், டேபுக்கு எல்லா மொபைலும் டோட்டலா போட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம 360 தான் வச்சிருக்கோம். லேட்டஸ்ட் மாடல் தான் வச்சிருக்கோம். நார்மல் கூட வச்சிருக்கல. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ இங்க வந்து டேப்ல வச்சிருக்கீங்க ப்ரோ. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. டேப்லலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியே போனீங்கன்னா நார்மல் தான் கிடைக்கும். நிறைய இடத்துல டேப் வந்து கிடைக்காது. எல்லாமே நார்மல் தான் இருக்கும். உங்கள்ட்ட லைவா காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் என்னது ப்ரோ? டேப் தான். ஆமா. டேப் வந்து இது Lenovo டேப் டிஸ்ப்ளே நிறைய பேர் கிடைக்காதுங்க. டேப் டிஸ்ப்ளே ஒரிஜினல். ஒரிஜினலா ப்ரோ? ஆமா. சீல் பேக்கிங்கோட இருக்கும். ஒரிஜினல். வேற லெவலுங்க. காப்பிலாம் இல்ல. அப்ப உங்ககிட்ட வந்தா ஒரு கேரண்டியா வரலாம் போல ப்ரோ. 100% வாங்க. வந்து இப்ப மக்கள் வர வச்சுட்டு அவங்களுக்கு வேற குவாலிட்டி எடுத்து மாட்டி விட்டுரு அந்த மாதிரி பண்ற அந்த வேலை எல்லாம் கிடையாது. அப்படிலாம் இல்ல ஜி. அவங்க கண்ணு எதிர்க்க தான் மாட்ட போறோம். அவங்க கண்ணு எதிர்க்க தான் செக் பண்ண போறாங்க. அவங்க செக் பண்ணி கொடுத்தத தான் பேக்கேஜ் பண்ண போறோம். அந்த ஏமாத்த வேலையே இல்லங்க. எல்லா சர்வீஸும் இங்க வந்து லைவா உட்கார்ந்து தான் பண்றாங்க. அதே மாதிரி அவர் கடையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப வந்து சின்னதா ஷார்ட்டா தான் இருக்கும். இங்கே நீங்க பாத்துக்கலாங்க கண்டிப்பா. அதாவது உள்ள இன்னும் நிறைய என்னென்ன ஒர்க் பண்றாங்கன்னு பாக்கலாம். அது அப்புறம் வந்து உங்களுக்கு சிப் லெவல் சர்வீஸ்க்கு இதுல டிவில போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கஸ்டமரோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது நம்மகிட்ட வந்து ஒரிஜினல் டிஸ்ப்ளே பிக்சல் 6A இருக்கு ப்ரோ. ஓகே. இது வந்து ஒரிஜினலான 100% ஒரிஜினல் ப்ரோ. சூப்பர். இப்போ ஒரிஜினல்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. உங்களுக்கு பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் ப்ரோ. காப்பிக்கு ஒரிஜினல் இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. கஸ்டமர் லைவா வந்திருக்காருனா? டிஸ்ப்ளே என்ன ஃபால்ட்னா இருக்கு? இது டிஸ்ப்ளே டேமேஜ்ல இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி எடுத்து வந்து கொடுத்தாங்க. எப்படி இருந்தாலும் பண்ணிடலாமா? 100% ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஓகே. இது கஸ்டமர் லைவா வந்திருக்காங்க. ஓகே. இது வந்து இப்போ எவ்வளவு நேரத்துக்கு இந்த டிஸ்ப்ளே எல்லாம் மாத்தி தர முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி 1 hour 2 மணி நேரம்லாம் ஆகுது. மேக்ஸிமம் 20 minutes. 20 minutes பண்ணி கொடுத்துருவீங்க. வீடியோ எடுக்கும்போது கஸ்டமர் லைவா ஒருத்தர் வந்திருக்காரு, அப்படியே கொடுத்துருக்காரு. கண்டிப்பாங்க இந்த மாதிரி வந்து கஸ்டமர் அப்ப கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. அதாவது பிக்சல்ல அந்த மாடல் மட்டும் இல்ல, எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இது பிக்சல் 6A. ஓகே. இது பாத்தீங்கன்னா சாம்சங் M30
எல்இடி மாடல். ஒரிஜினல் இந்த மாதிரி பின்னாடி வந்து அந்த காப்பர் மாதிரி இருக்கும். ஆமா, இது 100% ஒரிஜினல் ஜி. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு காப்பி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷீல்டுல வரும். ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷீல்டுல வரும். ஒரிஜினல் மாதிரி அதே சேம் குவாலிட்டியா வந்துரும். சேம் குவாலிட்டியா வந்துரும். உங்களுக்கு அதுலயே வந்து ஃபிட்டிங் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க. ஓகே. ஃபேஸ்டிங்லாம் இதுலயே தான் வரும் உங்களுக்கு. ஓ சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நமக்கு அந்த மாடல் மட்டும் இல்லாம எல்லா மாடலுக்குமே உண்டானதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்ப்ளே. ஓ ஒரிஜினல். அப்ப இவ்வளவு வெரைட்டிஸ் நீங்க வச்சிருக்கீங்க. ஒரிஜினல் எல்லாமே எல்லா கம்பெனியும் கிடைக்குமா? எல்லாமே ஒரிஜினல் கிடைக்கும் ஜி நம்மகிட்ட. இல்லாம இல்ல. பாருங்க பிரைஸ்ல எப்ப பண்ணி தரலாம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சு குவாலிட்டி செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா இந்த ரேட் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்த பேர் மாத்தி பேச முடியாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா வந்து இப்போ வந்து ஷோரூம்லாம் போனா ரேட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி ரேட் இருக்கும். இப்போ அங்க விட்டுட்டு இங்க தேடி வராங்கன்னா ரேட் என்ன மாதிரி பண்ணி தருவீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். 100% வெளியே கிடைக்கிறதோட இங்க உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்கும். கண்டிப்பா. அதாவது வந்து இவர் வந்து பஜார்ல கிடைச்சனால ரேட் வந்து ஓப்பனா சொல்ல முடியாதனால அவர் இது பண்றாரு. அதனால வாட்ஸ்அப் பண்ணா எல்லாம் மெசேஜ் பண்ணிடலாம். எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் நம்பர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல இருக்கு, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்ற பிரைஸ் வந்து இப்போ வந்து வெளி ஷோரூம்ல கூட விசாரிச்சு கூட வரலாமா? தாராளமா விசாரிக்கலாம் ப்ரோ. ஓ அந்த அளவுக்கு கேரண்டியா நம்ம இது பண்ணி 100% ப்ரோ. ஓகே. அதே மாதிரி வந்து நிறைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏர்பட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓ சர்வீஸ் பண்ணி தரீங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபால்ட் பேட்டரி ஃபால்ட் இது பாருங்க. பேட்டரி மாத்தி வச்சிருக்கேன், லைவா காட்டுறேன் பாருங்க. ஓகே. ஒரிஜினல் இது. ஓ இது வந்து இது மாதிரி சர்வீஸ் பண்றீங்க? ஆமா, 3rd ஜெனரேஷன் இது. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இது நம்ம பண்ணி வாட்ச் அந்த மாதிரி பண்ணலாமா? வாட்ச், ஓகே, ஏர்பட்ஸ், நெக் பேண்ட் எல்லாமே ஒரிஜினல் இருக்கிறது எல்லாமே டோட்டலா பண்ணலாம். ஓ இது எப்ப இப்ப சர்வீஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னா நீங்க தான் இங்க ஃபால்ட் பண்ணல வந்து இங்க தான் வச்சிருக்கோம். நம்ம கடையே இன்னொரு கடையே இருக்கு. லைவாவே இங்க மக்கள் நின்னு பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே. இப்போ நான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து எல்லாமே மைண்ட் வரும். அதாவது நம்மளுடைய கண்டிஷன் போன் எப்படி இருக்கு இல்ல எது இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து சொல்லிடுவாங்க. ஆனா உடனே சொல்ல டிஸ்ப்ளே மாத்துறதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ்ல, பெரிய ஹை குவாலிட்டி டிஸ்ப்ளேனால 40 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே. நான் இப்ப சென்னையில இருக்க மக்கள் வந்து டைரக்டா அந்த மவுண்ட் ரோட்ல உங்க கடை இருக்கீங்க வந்துருவாங்க. இப்போ அவுட் ஆஃப் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு அந்த மாதிரி இருக்க மக்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எனக்கு லொகேஷன் போட்டு, அதாவது நம்ம அட்ரஸ்க்கு இது வரையும் நம்ம அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. கொரியர் போகுது 100% போயிட்டு தான் இருக்கு. இது வரையும் வந்துட்டு தான் இருக்கு. பாருங்க அதே மாதிரி சிப் லெவல் சர்வீஸ் இப்போ நேற்று கூட 3 பார்சல் வந்துச்சு, பிரிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு லைவா வேணா உங்களுக்கு டிவில காட்டுறேன் என்ன ஃபால்ட்னு சொல்லி. அதை ஓகே. நான் இப்போ அதே மாதிரி வந்து இப்போ கொரியர் அனுப்பும்போது வந்து இப்போ நானே இருந்தா கூட ஒரு பயப்படுவேன். ஏன்னா வந்து நம்ம பார்ட்ஸை மாத்தி போடுவாங்களா அதை போடுவாங்களான்னு. அதெல்லாம் எப்படின்னா இப்போ நம்ம ஒண்ணுக்கு 4 கேமரா வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்கேன்? புரியுது. இப்போ கஸ்டமர் நீங்க என்கிட்ட என்ன குவாலிட்டியில அதாவது நம்பி குடிக்கிறீங்களோ அதே நம்பிக்கையில தான் நானும் உங்ககிட்ட கொடுக்க போறேன். புரியுது. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் நீங்க அவ்வளவு முக்கியம் எனக்கு. கண்டிப்பா. அப்போ வந்து எல்லாமே ஒரு பயம் இல்லாம நீங்க பண்ணிடலாம்னு சொல்றீங்க. வீடியோ ஃபுட்டேஜும் அனுப்பிடலாமா நீங்க பண்ற ஒரு ஒர்க்குமே? தாராளமா அவுட்டர்ல இருந்து அனுப்புறாங்கன்னா அனுப்புறேன் ப்ரோ. இப்போ நம்ம சாஃப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். நீங்க வந்து ரொம்ப ஹைஃபையா இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்னதான் சின்னதா இருந்தாலும் அதோட ஒர்க்ன்றது ஃபினிஷிங்ன்றது பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ நம்ம வெளியே டிஸ்பிளேவை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஒர்க் வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கதான் உள்ளதான் ஒர்க் பண்ணுவீங்களா ப்ரோ? இதுதான் ப்ரோ உட்காந்து வேலை பார்க்குற இடம். நான் எப்பவுமே இங்க தான் இருப்பேன். சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க வந்து வெளியே நீங்க போனை கொடுத்துட்டீங்க, என்ன ஃபால்ட் பண்றாங்க எதுவுமே தெரியல அப்படின்னாச்சுன்னா லைவா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கஸ்டமர் போன் கொடுத்துருக்காங்க. இது டெட்ல தான் கொடுத்துருக்காங்க போனு. இப்போ லைவா இது ரெடி பண்ணிருக்கிறது. இப்போ நீங்க இங்க வச்சிருக்கேன்னா உங்களுக்கு தெரியலன்னா வெளியே ஒரு டிவி வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா. இப்போ நீங்க வந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை வந்து உங்களுக்கு வெளியே காட்ட முடியாது. அதனால வெளியே ஒரு டிவி வச்சிருக்கேன். மூலியமா அப்படியே இதை வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே. இதுல நான் உள்ள என்ன பண்றேனோ அதை வந்து நீங்க லைவா வெளியே உட்காந்து நீங்க பாத்துக்கலாம். இப்போ நீங்க அங்க செக் பண்ணுங்க ப்ரோ. இங்க போவாதான் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா இது CPU ஃபால்ட் கொடுத்தது. இது ரெடி பண்ணியாச்சு. டெட்ல தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே. இது 100% இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்க வந்து நீங்க என்ன நம்ம ரியல் லைவா பாத்துக்கலாம். இங்க இருந்து நான் உங்களுக்கு தெரியலனா கூட உங்களுக்கு வந்து வெளியே வந்து வியூ போடுறதுக்கோசம் டிவி வச்சிருக்கேன். நீங்க இதுலயே பாத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா போன் டெட்ல தான் கொடுத்தாங்க. நான் இது எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கண்டிப்பா. அதே மாதிரி எல்லாமே லைவா இங்க தான் லைவ் தான் ப்ரோ. எதுவுமே வந்து மறைமுகமா எதுவுமே இல்ல ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து போனே வந்து ஒரு சில பேரால வந்து அது வந்து ரொம்ப பழைய மாடலா இருக்கும். அதாவது வந்து அது ஆன் பண்ணாத கண்டிஷன்ல இருக்கு, அப்படியே விட்டாங்க. அது மாதிரி ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்க முடியுமா ப்ரோ? 100% பண்ணலாம் ப்ரோ. இது வரையும் வெளியே நோண்டாம போன் ஃபால்ட் இருந்தா 100% ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இது போட்டோனே டெட்ல இருந்து ஆன் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி வெளியே ஃபால்ட் பார்த்தது ரெடி ஆகல. ஓகே. நம்ம கிட்ட கொடுத்துருந்தாங்க கஸ்டமர், ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இப்போ மொபைல் தாண்டி வேற வந்து இந்த லேப்டாப், டேப் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? எல்லாமே பண்ணுவோம் ப்ரோ. லேப்டாப்பும் பண்றீங்க? எல்லாமே பண்ணுவோம். ஓகே. அதாவது மொபைல் சர்வீஸ்ல A to Z. அதாவது மொபைலுக்கு ஃபீல்டை பொறுத்த வரையும் என்ன இல்லன்னே சொல்ல மாட்டோம். அதாவது வந்து எப்படி ABCD எழுத்து Z வரைக்கும் இருக்கு, அதே மாதிரி மொபைல்ல A to Z வந்து அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து சின்ன ஐசி எல்லாம் வந்து வெளியே போய் வாங்குவாங்க. நம்ம கிட்ட எல்லாம் அப்படிலாம் இல்ல. அது பாருங்க. ஐசினா என்னதுங்க ப்ரோ? சிப் லெவல் சர்வீஸ்னா உங்களுக்கு ஐசி தான் மெயின். இப்போ நெட்வொர்க் ஐசி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அது பாருங்க எல்லாமே வச்சிருக்கீங்க.
எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கிறது தான். டோட்டலா அந்த மாடலுக்குன்ட்டு எழுதி நாங்க வச்சிருப்போம் தனியா. கண்டிப்பா. அதாவது வந்து எல்லாமே ஸ்டாக்கோட தான் வச்சிருக்காரு. கஸ்டமர் வந்தா டக்கு டக்கு நம்ம மாத்துற மாதிரி தான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து 1-2 வெளியே வாங்கி பண்ணுவாங்க. நம்ம வந்து எல்லாமே பார்சல் சர்வீஸ்ல வந்து வெளியே எடுத்து தான் நம்ம பண்றோம். ஓனாவே எல்லாமே வந்து பக்காவா இங்க தான் பண்றீங்க. 100% பண்ணி கொடுப்போம் ப்ரோ. அதே மாதிரி ஒரிஜினல் சார்ஜிங் போர்டு இருக்குது. ஓகே. அவங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறல வெளியே கேட்டாங்கன்னா வந்து இந்த நெட்வொர்க் இஷ்யூ எல்லாம் வரும். ஓகே. அப்போ ஒரிஜினலுக்கு வந்து அந்த ஒரிஜினல் பின்னே நம்ம மாத்தி கொடுப்போம். ஒரிஜினல்னா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ வருதுன்னா அந்த மாதிரி. ஆமா, ஒரிஜினல்ல உங்களுக்கு கனெக்டரே வந்து ஒரிஜினல் கனெக்டரே மாத்தி கொடுப்போம். அதெல்லாம் ஒரிஜினல் கனெக்டர் தான். சூப்பருங்க. அதாவது நிறைய வச்சிருக்காருங்க. அதாவது நம்ம தெரியாத விஷயம் எல்லாம் கூட நீங்க சொல்றீங்க. ஆமா, கரெக்ட் ப்ரோ. இப்போ வெளியே போனீங்கன்னா ஒரு கடையில போனீங்கன்னா டிஸ்பிளே மாத்ததான் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. இப்போ அவங்க எல்லாம் வந்து இந்த இது ஃபால்ட் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு போர்டு எடுக்கிறீங்கன்னா அந்த பின்ன கழட்டி மாற்றுறதெல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் இல்ல. ஓகே. ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் ஒரிஜினல் போர்டு. உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பின்னு மாத்திரம்னா ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கப், அதாவது உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ மார்க்கெட்ல நார்மல் வாங்கி உங்களுக்கு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு பண்ணுவாங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஓகே. இதுனா உங்களுக்கு வெறும் பின்னு மட்டும் மாத்தினாலே உங்களுக்கு 100% ரெடி ஆயிடும். நெட்வொர்க் இஷ்யூ அது மாதிரி அதாவது ஒரிஜினல் உங்களோட சப்போர்டா இருந்துச்சுன்னா 100% அதுலயே மாத்தி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பருக்கு ப்ரோ. இது இல்லாம நிறைய இருக்கு ப்ரோ. நீங்க வந்து போன் கொடுத்தாதான் என்ன ஃபால்ட்ன்றத நம்ம செக் பண்ணி உங்ககிட்ட சொல்ல முடியும். லைவாவே சொல்லிடுவோம். கண்டிப்பா. எதா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிடுவோம் ப்ரோ. இப்போ நீங்க அதே மாதிரி வந்து இப்ப மொபைல் சர்வீஸ் எல்லாம் பத்தி டீட்டெயிலா சொன்னீங்க ப்ரோ. நீங்க எப்படி பண்ணுவீங்க இந்த A to Z எல்லாமே டீட்டெயிலா டீப்பான்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இப்போ நான் என்ன கேக்குறேன் வந்து இப்போ இந்த ஒரு மொபைல் எடுத்துட்டு வராங்க ப்ரோ. சின்ன ஃபால்ட் எங்க ஸ்பீக்கர் கேட்கலாங்க, சைடு பட்டன் ஒர்க் ஆகல, அதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து ப்ரோ பண்ணி தரீங்க? பட்டன்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல ப்ரோ. இல்ல கண்டிப்பா. அதாவது வந்து வருவாங்க ஆனா பெரிய ஃபால்ட் இருக்கும். ஆனா அந்த சின்ன சின்ன ஃபால்ட் கூட நீங்க பண்ணி தருவீங்களா அப்படின்ற மாதிரி? 100%. அதாவது 150 ல இருந்தே ஸ்டார்டிங் ரேட்ல இருந்தே நம்ம பண்ணி தான் பண்றோம். அந்த ஸ்பீக்கர் க்ளீன் பண்றது எல்லாமே டோட்டலா இருக்குங்களா. பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பாருங்க. நீங்க வெளிய எல்லாம் போனீங்கன்னா MI ஒரிஜினல் ஸ்பீக்கர்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பண்ண மாட்டாங்க. நான் MI ஒரிஜினல் கம்பெனில இருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கும். இதுனாது ப்ரோ. இதெல்லாம் ஸ்பீக்கர் நீங்க பாட்டு வச்சா கேக்குதுல. ஆமா, நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஒரிஜினல் தான் பாருங்க. கண்டிப்பா. அதாவது காப்பி எல்லாம் வாங்கி வைக்கிற சீனே இருக்காது. சரிங்க சரிங்க ப்ரோ. எல்லாமே ஒரிஜினல் தான். குவாலிட்டி வந்து பக்காவா பண்ணி தரீங்க நீங்க. ஏன்னா அது பாக்கும்போதே தெரியுதுங்க. ஒரு இது காட்டும்போது அதனால வந்து நீங்க ஒரு தைரியமா ட்ரஸ்டடா வரலாங்க. ஓகே ப்ரோ. இதுவரை நான் வந்து டிஸ்பிளே எல்லாம் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ட்வேர் என்னன்றதோ அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னன்னா உங்களோட அதாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு மொபைல்ல இருந்தாலும் ஸ்கிரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜோ இல்ல கால் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு வந்து அதோட மொபைலோட மாடல் தெரியலன்னா ஒன்னே இல்லை, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டோ பிடிச்சி போட்டு விட்ருங்க. அதை நாங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வருது என்ன ப்ரைஸ் வருதுன்னு நான் உங்களுக்கு அதிலே டீட்டெயிலாக சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தரா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல வாலாக்ஸ் ரோட் இருக்கு. அதில் வந்தீங்கன்னா 5 மணி ஐடிசின்னு கேளுங்க. அதுக்கு ஆப்போசிட்ல மோனார்க் மொபைல்ஸ், MONARK மோனார்க் மொபைல்ஸ். ஓகேங்களா? எதா இருந்தாலும் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க ப்ரோ. அதே மாதிரி நம்ம ஷாப் டைமிங்லாம் எப்படி ப்ரோ? இப்போ லீவ் அந்த மாதிரிலாம் தான் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, நம்மளோட ஷாப் வந்து என்னைக்குமே லீவே இல்லை. ஓகே. எல்லா நாளுமே இருக்கு. அதே மாதிரி வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா 8:30 இருந்து 9 o'clock ஓப்பன் ஆயிடும். நைட்ல வந்து 9:30க்கு 9 o'clock வரையும் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே. அதாவது வந்து இப்போ எப்படி ப்ரோ? இப்போ வந்து இப்போ சப்போஸ் வந்து கஸ்டமர் வராங்கன்னா சென்னையில் இருக்க மக்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா இல்லை இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கு அப்படின்னா லைவா வரலாமா ப்ரோ? ப்ரோ அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. அதாவது பக்கத்துல இருந்தாங்கன்னா உடனே வந்துடலாம், நோ ப்ராப்ளம். நான் மேக்ஸிமம் 9 மணிக்கு ஷாப் ஓப்பன் ஆயிடும். ஓகே. கொஞ்சம் லாங்ல இருந்து வராம இருந்தா முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன மாடல் எடுத்துட்டு வராங்க நமக்கு தெரியாது. முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு சீக்கிரமா வராம இருந்தா நான் வாங்கி வச்சுப்பேன். உங்களுக்கு எதனா பொருள் இல்லை அப்படின்னா நான் முன்னாடியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்றீங்க ப்ரோ. நம்மளது கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா லொகேஷன் கரெக்டா ஓமந்தரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, தமிழ் வாழ்கன்னு போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா வாலாக்ஸ் ரோட் இருக்கு. ஓகே. வாலாக்ஸ் ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா 5 மணி ஐடிசின்னு ரோட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல மோனார்க் மொபைல்ஸ். அந்த ஓமந்தரா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல வந்தாலும் இங்க தான் நம்ம கடை இருக்கு ப்ரோ. பக்கத்துல அங்க இருந்து வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். ஓகே. இங்க தான் ஃபுல்லா சர்வீஸ் பண்றீங்க? இங்கே டோட்டலா எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ. இது வரையும் வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி.